எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி. இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். தோப்பனே, முழு இதயத்தோடு, முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் இடத்திலே செருவரங்கத்தாவே தோப்பனே, இந்த வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்கு இந்த வசனத்தை பிட்டு தர வேண்டுமா செபிக்கிறேன். குறைகள் குற்றங்களை மன்னிங்க, சாந்த குணத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. பரிசுத்தாவியானவர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டுமா செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே. அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வசனங்களை ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களிலே வாரம் வெள்ளிக்கிழமை காலை 8லிருந்து 8:30 வரைக்கும் தேவனுடைய செய்திகளை நான் பிரசங்கித்து கொண்டு வருகிறேன். கடந்த காலங்களிலே நாம் வேதாகமத்திலே 5 ஆகமங்களில் ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமத்தில் முடித்து எண்ணாகமத்தில் ஒரு 4-5 அதிகாரங்கள் முடிச்சிட்டோம். திருப்பி இப்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, அந்த லென்த் டேஸ், அந்த இயேசுவனுடைய ஞானஸ்தானம், அவருடைய ஊழியங்கள், அவருடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதல் பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம். 4 சுவிசேஷத்தில், புதிய ஏற்பாடில் 4 சுவிசேஷத்தில் நம்ம தியானித்து கொண்டு வந்தோம். இன்று நான் என்ன செய்கிறேன்னா, உயிர்த்தெழுதலை பற்றி நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் பாடுபட்டு உயிர்த்தெழுந்த அந்த அதிகாரங்கள், அதாவது இந்த 4 சுவிசேஷத்தில் பின்னால் உள்ள அதிகாரங்களில் அந்த சிலுவையில் 7 வசனங்கள் முடித்து விட்டோம். இப்பொழுது என்னென்னா, உயிர்த்தெழுதலை நம்ம 2 சுவிசேஷத்தில் பார்க்க இருக்கிறோம், ஒரு சுவிசேஷத்தில் பார்க்க இருக்கிறோம். அடுத்த சுவிசேஷம் அடுத்த பிரசங்கத்தில், 4 சுவிசேஷமும் 4 பிரசங்கத்தில் அதை நான் முடிக்க இருக்கிறேன். பிறகு நம்ம பழையபடி நம்ம பழைய ஏற்பாட்டுக்குள்ளே போய் எண்ணாகமத்திலேருந்து நம்ம ஆராய இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம கடைசி அதிகாரம், அதாவது மத்தேயு எழுதின நற்செய்தி நூலில் 28ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசல் இருக்கிற கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலைப் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலும் வெண்மையாக இருந்தது. காவலாளர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். நமது ஆண்டவராகிய இயேசு இரட்சகர் அவர் பாடுபட்டு சிலுவையிலே நமக்காக தம்முடைய இரத்தத்தை, சொந்த இரத்தத்தை முழுவதும் கிரயமாய் செலுத்தி நம்மை மீட்டுக்கொள்வதற்காக பூமியிலே மனிதனாய் வந்தார். அந்த தேவன் உயிர்த்தெழுதல் பற்றி அவருடைய மத்தேயு எழுதின ஆக்கியோன் என்ன, அவருடைய கருத்து என்ன, நம்ம அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை நம்ம வேதத்தில் ஆராய்ந்து வருகிறோம். இதில் என்னென்னா, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில், ஓய்வு நாள் என்று சொல்லும்போது, ஓய்வு நாளுங்கும்போது கற்பனையின்படியே ஓய்ந்திருந்தார்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த பழைய அதிகாரங்களில் கற்பனையின்படியே அவங்களை சிலுவையில் ஆண்டவரை அடித்து மரணமான பிறகு அவருடைய அரிமத்தின் ஊராகிய யோசேப்பினுடைய கல்லறையிலே அவரை அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்கள், அந்த மரியாள்கள் எல்லாம் அந்த கல்லறை அடக்கம் பண்ண இடத்த பார்த்துருந்தாங்க. திருப்பி என்னென்னா, ஓய்வு நாள் முடிஞ்ச அடுத்த நாள் ஆண்டவர் உயிர்த்தெழுகிற நம்பிக்கை இவர்களுக்கு இல்லை. ஆண்டவர் உயிர்த்தெழுவார் என்கின்ற நம்பிக்கை ஒரு புட்டு கூட அவங்ககிட்ட இல்லை. அவங்களோட சிந்தனையிலும் இல்லை, செயல்களிலும் இல்லை, எல்லாமே இல்லை. அவங்க சும்மா அவங்களுக்கு கூட ஆண்டவருடைய ஊழியத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒழிய அவர் சொன்ன வேத வாக்கியங்களை அவங்க முழுவதும் ஆராயலை. ஆனால் அவர் ஆராய்ந்த பரிசேயர் சரிசேயர் கூட அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது 3ஆம் நாள் உயிர்த்தெழுதுன்னு சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி பரிசேயர் சரிசேயர் வேதபாரர் சொல்கிறாங்க. அவங்களுக்கு கூட இவருடைய சத்தியத்தின் மேலே ஆவல் இருக்குது. ஆனால் இவர்களுக்கு அந்த ஆவல் இல்லை. அவர்கள் எதிர்மறையாக இருந்தாலும் அந்த ஆவல் இருக்குது. அவர் உயிர்த்தெழுவார் என்கிற நம்பிக்கை சொன்னார அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல் போட சொல்கிறது அவன். ஏன்னா அந்த திட்டங்கள் எல்லாம் பூரணப்பட வேண்டி இருக்கிறது. ஏன்னா அவங்கள எப்போ கொண்டு போயிட்டாங்க, ஏதாவது சீசர்கள் கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு தான் ஆண்டவரே அதை சொல்லி அவங்களுக்கு மறைத்து தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா காவல் போடுறாங்க. யார்? பரிசேயர் சரிசேயர் ரோமச்சேவரால் காவல் பண்ணப்பட்டு இருக்குது. அப்படி இருக்க வேளையில் இவங்க என்ன செய்றாங்கன்னா, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதனா மரியாளும் மற்ற மரியாளுக்களும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். கல்லறை எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்க வந்தாங்களா அப்படின்னு எழுதுறாங்க. இவங்க பரிமள தைலெல்லாம் பூசுறேன்னு இந்த இவர் எழுதலை. எப்படின்னா அவங்களுக்கு வாங்கி கொண்டு வந்தார்கள்னு மற்ற அதிகாரத்தில் இவர் அப்படி எழுதலை.
கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரத்தக்க. அப்பொழுது அந்த இவங்க பார்க்க வந்த பொழுது கல்லறைக்குள்ள பிரவேசிக்க பொழுது என்ன செய்றான்னா, பூமி மிகவும் அதுபடி கர்த்தருடைய வானத்தில் இறங்கி வந்து வாசலின் கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அந்த பொழுதுல இவங்க பார்க்க வந்த பொழுதுல கர்த்தர் தூதன் வானத்தில் இறங்கி வந்தான். கர்த்தருடைய தூதன் வந்தால் நிற்க முடியுமா? அவ்வளோ பிரைட்டு. அதான் என்ன சொன்னா, அவர் பூமி மிகவும் அதிரவும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வாசலில் கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அந்த கல் பெரிய கல், அந்த கல் பூட்டி இருக்குது. ஆண்டவருடைய சரீரம் உள்ளே இருக்கிறதுனால கல் பூட்டி இருக்கிறது. தூதன் இறங்கி அந்த கல்லில் புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலை போலும் வெண்மையாக இருந்தது. அவனுடைய ரூபம் மின்னலை போல், மின்னல் எப்படி வெட்டும், அது ஒளிச்சம், அவ்வளோ பிரகாசம், அவ்வளோ ஸ்பீடாக கர்த்தருடைய தூதன் வந்து கல்லை புரட்டி தள்ளி அது மேலே உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போல, அவன் வஸ்திரம் உறைந்த மலை போலும் வெண்மையாக இருந்தது. அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல, அவ்வளோ பிரைட்டு, அந்த பார்க்க முடியாத வெளிச்சம் அப்படி பிரைட்டாக இருக்குது. உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போல, அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலை போல வெண்மையாக இருந்தது. உறைந்த மலையை போல வெண்மை, அவ்வளோ பிரைட்டு. காவலாளர் அவனுக்கு பயந்து நாள் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானால். காவலாளிக்கு ரோமர் போர்ச்சவர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, சீல் போட்டு இயேசுவானவர் உயிர்த்தெழுவார் என்க அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. வேதபார பரிசை இருந்துச்சு, ஆனால் இவங்களுக்கு இல்லை. ஆனாலும் அவங்க பூட்டு போடுறாங்க, அந்த கல்லறைக்கு பூட்டு போடுறாங்க. பூட்டு போட்டு நடக்குமா? ஆண்டை வந்து தூதனை அனுப்பி அந்த பூட்டெலாம் உடச்சி எரிஞ்சு கல்லை புரட்டி தள்ளி இந்த சீலெல்லாம் போயிட்டு புரட்டி தள்ளிட்டாங்க. காவலர் அவனுக்கு பயந்தனால் திடுக்கிட்டு செத்தவர்களை போனால். காவலாளி செத்துட்டான், செத்த மாதிரி அவனால் ஒன்றுமே செயல்பட முடியலை. அப்படிங்கிற மாதிரி என்ன சொன்னா, செத்தவர்கள் போல் ஆனார்கள். அந்த மரியாள்கள் மட்டும்தான் அதை பார்க்குறாங்க. அந்த மரியாள் அவங்களுக்கு அந்த சுகந்த வர்க்கப்பட்ட அந்த மரியாள் மட்டும்தான், மகதேனா மரியாள் அவருக்கு கூட சேர்ந்த அவங்களுடைய கிளைபாக அந்த எல்லாருமே அவங்க நினச்சோன்னா அவங்களுக்கு சுகந்த வர்க்கம் விடுறாங்கன்னு பல நம்ம அடுத்த அதிகாரம் பார்க்க இருக்கிறோம். அவங்க அதுக்கு போகிறாங்க, ஆண்டவருடைய சரீரத்துக்கு பரிமள தைலம் பூசுவதற்காண்டி அதை போகிறாங்க. ஆனாலும் உயிர்த்தெழுந்த நம்பிக்கை இவர்களுக்கு இல்லை. தூதன் கிளியராக வந்துட்டான். கிளியராக வந்து அந்த கரெக்டாக அந்த விழுந்து வருகையில் அந்த கல்லை புரட்டி தள்ளி என்ன செய்றான்னா சொல்கிறான். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள். தூதன் உடனே தேற்றுறான். ஸ்திரீகளை நோக்கி தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள். அவங்க செத்து போன மாதிரி விழுந்துட்டான் காவலாளி. நீங்கள் பயப்படாதீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். அப்போ வந்து எல்லாமே தூதனுக்கு தெரியும். தேவதூதன் அதிகாரங்களும் அவருடையவில்லைன்னு இருக்கு. எல்லாமே அவரை சூழ்ந்து தான் இருக்குது. தேவனுக்கு தான் எல்லாமே தெரியும். அவர் தான் சொல்கிறாரு. அவன் சொல்கிறாரு அப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். அவர் நீங்கள் இயேசுவை தேடி தான் வந்திருக்கிறீங்க, நான் அவர் தேட வேண்டிய அறிவேன். அவர் இங்கு இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பார்த்தீங்களா, இவன் தூதன் தான் கரெக்டாக சொல்கிறான். அவர் இங்கு இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அந்த 3ஆம் நாள் நான் உயிர்த்தெழுவேன் அப்படிங்கிறது சீசல்கிட்ட சொல்லிக்கிட்டே வரார். நான் எருசலேமுக்கு போய் இவ்வளோ புரேயர் கையில் பாடுபடவும், நான் இந்த மாதிரி சிலுவையில் அடிக்கப்படவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுன்னு சொல்லிக்கிட்டே வரார். ஆனால் இவங்க நினச்சேன்னா கேர்லெஸ்ஸாகவே அதை ஒரு இதாக நினைக்கல, ஒரு சம்பவம் மாதிரியே நினைக்கல. அவருடைய ஆக்கினை அவர் சிலுவையில் அறையப்பட்டது மட்டும்தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் பின்னால் உயிர்த்தெழுவங்கிறது அவங்களுக்கு அவங்களுடைய சிந்தனையில் இல்லை. அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சொன்னபடியே, அவர் சொன்னது செய்யாமல் இருப்பாரோ? அவர் என்னுடைய ஆவியை எனக்கு அதுலேருந்து எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. என் ஜீவனை திரும்பவும் அதிலிருந்து நான் எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு அதிகாரம் என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்வார். அந்த சூசியத்தில் பின்னாலாம் பார்த்துருக்குறோம். அந்த ஜீவன் அவருக்குள் வந்தது. திருப்பி அவர் எங்கேருந்து போயிருந்தோ அந்த திரும்பி அதே ஜீவன் கிறிஸ்துவுக்குள் வந்தது. கிறிஸ்துவுக்குள் வந்து என்ன செய்றாருன்னா, அந்த சரீரத்தை அவர் அதுக்குள்ளே உள்ள அவருக்கு ஹியூமன் பாடி, அந்த பாடி வந்து வேறு பாடி அவருக்கு வந்துட்டு, அவர் வந்து என்ன, மகிமையின் சாயல், மகிமையின் ரூபம். அவருக்கு ட்ரெஸ்ஸு தேவையில்லை, எல்லாமே அவருக்கு அந்த என்னது ஒலிவ மலையில் இருக்கும்பொழுது கூட அந்த 3 சீசர்களோடு இருக்கும்பொழுது அவர் வஸ்திரம் வெண்மையாயிற்றுன்னு பார்க்குறோம். அவ்வளோ பிரைட் அந்த தூதனுக்குள்ள அந்த வெண்மை. அதாவது எலியா கூட மோசே கூட உள்ள பண்ணும்போது உள்ள பிரைட் அதே உடை திருப்பி இங்கே வந்தது. அதான் இப்போ என்ன செய்றாருன்னா, அவர் இங்கேயிலே சொன்னபடி விழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள், கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். கர்த்தர் சொல்லி தூதன் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிறான்.
அவன் தூதன் எல்லாமே தூதன் தான் அவருக்கு சூழ்ந்திருக்கிறாங்க. சூழ்ந்திருந்து தான் அது எல்லாமே செய்கிறாங்க. கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரப்பிரகமாக அவருக்குள் வாசம் செய்தது நம்ம பார்க்குறோம். அவர் சரீரம் பரலோகத்துக்கு போயிட்டு பிதாவின் ஸ்தலத்தில் போய் பசுத்தலத்துக்குள்ளே அவர் அந்த 7 தடவை அந்த ரத்தத்தை தெளித்து திருப்பி அவர் பூமிக்கு வந்து அந்த சரீரத்துக்குள்ளே வரார். அந்த சரீரத்துக்குள்ளே அந்த சரீரத்தை போட்டு பரதேசிக்கு போன தேவன் திருப்பி அந்த சரீரத்தில் வந்து நமக்கு காட்டுவதற்காக அந்த சரீரத்தை அதை வராரு. ஜடத்தை ஜகத்தில் எரிந்து விட்டு ஜடம் அதை ஜகத்தில் எரிந்து ஆவி கழிப்புடன் மேலும் சிலருக்கு நோக்கி பாருங்களேன் நம்ம பாட்டில் பாடுறோம். அப்போ என்னென்னா தேவன் அருபி சொருபி அவர் ஆவியாக இருக்கிறார். அது நம்ம புரிஞ்சுக்கிடணும். அவர் இங்கேயிலே சொன்னபடி உயிர்த்தார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள், கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள்னு சொல்லிட்டு அந்த தூதன் வந்து சீசல்கிட்ட அந்த மரியாள்கிட்ட சொல்கிறான், வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோர்ந்து எழுந்தார் என்று அவர் சீசனுக்கு சொல்லுங்கள். அவங்க சீக்கிரமாக போய் அவர் சரீரம் அங்கே இல்லை, பாடி அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார், சீக்கிரமாக போய் என்ன சொன்னாங்கன்னா எழுந்தார் என்று அவருடைய சீசனுக்கு சொல்லுங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். பாதாளம் வரைக்கும் அவர் இறங்கினார். ஏன்னா நம்ம மீட்பதற்காக பாதாளம் வரைக்கும் போய் அவர் அதிலேருந்து மீட்டுக்கிட்டு வர்றாரு. நரக பாதாளத்தில் போய் அந்த பிசாசையும் அவனுடைய கிரிகளை அழித்து பாதாள பரியந்தம் அவனை மிதித்து திருப்பி என்ன உயிர்த்தெழுந்து வர்றார். அப்படிதான் சீக்கிரமாய் போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார், மரித்தோரிலிருந்து எழுந்தார். அவருடைய சீசருக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். நான் சொல்லுவார், நான் உங்களுக்கு முன்பாக நான் சிலுவையில் அடிபட்டு உங்களுக்கு முன்பாக நான் கலிலேயாவுக்கு போவேன்னு சொல்லுவார். கலிலேயா, யூதேயா, சமாரியா, கலிலேயா. கலிலேயா கடைசியில் இருக்குது. அங்கே நான் போயிடுவேன், அங்கே தான் நான் குறித்த மலைக்கு போய் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், ஏறி போவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு பேர் சொல்கிறேன். அது சீசன் அப்படி அந்த தூதன் அப்படி சொல்கிறான். சீக்கிரமாக பேர் மரித்து வந்து எழுந்தார் என்று அவருடைய சீசருக்கு சொல்லுங்கள், அவருடைய சீசருக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன். இவன் என்ன சொன்னா, மெசஞ்சர் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு தான் அந்த தூதன் அதை சொல்லிட்டு போகிறான். எப்படின்னா உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். இதோ உங்களுக்கு சொன்னேன்மா. இதோங்கிற வார்த்தையை போடும்போது நம்ம ஒரு அதில் இதுக்கு அடுத்தால பெரிய சம்பவம் இருக்கிறது. இதோ உங்களுக்கு அந்த ரைட்ஸை சொல்கிறது மாதிரி, இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவரே அவங்களுக்கு காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன். ஒரு மெசஞ்சர் கொடுத்துட்டார், இதோ உங்களுக்கு சொன்னேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டான். இதை ஏன்னா அவர் வைத்த இடத்தை பாருங்கள், கல்லறைகளை போய் பாருங்கள், அவர் இல்லை, அவர் சரீரம் இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போகிறார் என்ற அந்த ஒரே செய்தியை தான் அந்த மகதலேனா மரியாள்கிட்ட சொல்கிறார். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷம், சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷம், மகா சந்தோஷம். அந்த வார்த்தை அப்படி அவங்க எழுதுறாரு. அவர்கள் பயத்தோடும், பயம் ஒரு பக்கம் இருக்குது, அவர் உயிர்த்தெழுந்தாருங்கிறது ஒரு பயம், கர்த்தருக்கு பயப்படுற பயம். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் என்ன மீண்டும் அவர் மாமிசமாக ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார், உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர் வந்துட்டு உலகத்திலே முதல் உயிர்த்தெழல் யார்? இயேசுவானார் தான். இயேசுவானார் தவிர தான் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேங்கிறார். உயிர்த்தெழின் முதற்பலனானார் என்று பார்க்குறோம். நம்ம அதை நம்ம வேதத்தில் உலகம் உண்டானதுக்கு முன்னே அவர் சிருஷ்டிப்பின் தேவன், அவர் மீட்பர், நம்மை மீட்பதற்காக அவர் மீட்பராய் பூலோகத்தில் வந்து அவர் உயிர்த்தெழுந்தார், ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு கொண்டார். அதான் முழுதும் நம்ம அறியக்கூடியது. ஜீவனை, தன்னுடைய சொந்த ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தம் சிந்தி, அந்த பாவ மன்னிப்பு கண்டு ரத்தத்தை சிந்தி, மிருகத்தினுடைய ரத்தம் பாவம் மன்னிக்காது, பாவத்தை மூடும். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் சகல பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்திகரிக்கும். அவர் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது மேலான ஊழியம். அந்த ஊழியத்தை ஆண்டவர் நிறைவேற்றி உயிர்த்தெழுந்தார், திருப்பி ஜீவனுக்குள் போகிறார். எதுக்கு? இந்த கடைசி காலத்தில் நம்மளோடு இருப்பதற்காக அவர் ஜீவனை கொடுத்து நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். இதோ உங்களுக்கு சொன்னேன், பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு, பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவர் சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. அந்த மரியாள், மகதலேனா மரியாளும்
அவங்க கூட உள்ள மாதிரி ஆட்களும் வந்து என்ன செய்றாங்கன்னா ஓட்டம் பிடிச்சு போய் சொல்கிறாங்க. அவர்களுடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது அவர்கள் அந்த செய்தியை அறிவிக்க போனோம். அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவருக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர் சொல்லி புறப்பட்டு ஓடும் பொழுது இயேசுவானவர் அங்கேருந்து வர்றார். அவர் மகிமையின் சரீரத்தில் அங்கேருந்து வர்றார். அங்கேருந்து வந்து தான் இயேசு தாமே அவருக்கு எதிர்ப்பு நேராக போகிறார். அவங்க வராங்க, ஓடி போகிறாங்க சீசர்கிட்ட சொல்லதுக்கு. அவர் நேராக ஏற்பட்டு என்ன செய்றாருன்னா வாழ்க என்றார். வாழ்க வாழ்க, சந்தோஷமாயிருங்க. வாழ்க வாழ்கன்னா என்ன? வாழ்க வாழ்கன்னா அவருக்கு துதி உண்டாவதாக. வாழ்க வாழ்க வாழ்கன்னு சொல்கிற மாதிரி இயேசு தாமே ஈடுபட்டு வாழ்க என்றார். அந்த ஆக்கியன் அப்படி வாழ்க என்றார். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிற மாதிரி வாழ்க என்றார். ஒரு மிஸ் பண்ணுறாங்க. அவர்கள் கிட்ட வந்து ஒரு பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அவர்கள் கிட்ட வந்து பயம் இருந்தாலும் சீசர்கிட்ட ஒன்றாலும் ஆண்டவரை பார்க்கும் பொழுது, அந்த சரீரத்தில் ஆண்டவரை பார்க்கும் பொழுது, அவர் பூமியில் இருந்த சரீரத்தை பார்க்கும் பொழுது, அவர் மகிமையின் சரீரத்தில் பார்க்கும் பொழுது என்ன செய்வாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். கிட்ட வந்து பாதத்தை தலைமயிரால மகதேனா மரியாள் பாதத்தை துடைச்சவா அவரை பாதங்களை தழுவி பணிந்து கொண்டார்கள். இயேசுவானவர் தான் மெய்யான தேவன், நித்திய ஜீவன். அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அவரை நம்ம இப்போ காண முடியாத அருவி சொறியா இருக்கிறார். ஆனாலும் நாம் பேசுகிறது, நம்முடைய உபதேசங்கள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய சிந்தனை செயல் எல்லாருக்குமே ஆண்டவருக்கு தெரியும். அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் இல்லை, நமக்குள்ளே இருந்து அவர் அனுப்பிச்சார்னா அந்த நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிகிறார். அதான் அவர் கிட்ட வந்து ஒரு பாதங்களை தலைவரை பணிந்து கொண்டார்கள். அவரை பணியணும், அவரை நமஸ்கரிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அவரை துதியினால் அவரை நம்ம என்ன செய்யணும்? துதி செலுத்தணும். தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். அவர் நம்மோடு இருக்கிறார். நாம் அவருக்கு சேர்ந்து அவரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதுங்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, அப்பொழுது கர்த்தர்னி போடல, அவர் அந்த சரீரத்தில் இருந்ததுனால அவங்க அப்படி எழுதுறான். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள். ரொம்ப பயப்படாண்டா. பணிந்து பாதத்தை தொட்டோடனே அவர் தேவன், பயப்படாமல் இருக்க முடியுமா? தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரே உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். பிதாவானவரை வெளிப்படுத்துகிற அந்த இயேசுவா தான். அந்த இயேசு தான் பிதாவும் இருக்கிறார். நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்ங்கிறார். எல்லாமே அவர் தான், எல்லாம் அவர் தான். அவரால் என்று ஒன்றும் இல்லை. அதை அவர் மனுஷனாய் காட்டினால தான் அவங்க நினைச்சாருன்னா இயேசு அவர்கள் நோக்கி பயப்படாதீருங்க. அவர் தைரியம் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர் அவர் ஒரு ஆள் தான் இந்த உலகத்தில். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? எல்லாம் மரணத்தின் கூர் பாவத்தின் கூர் நியாயப்பிரமாணத்தை சட்ட திட்டங்களை தமது மரணத்தினாலே நிறைவேற்றி முடித்தார். இயேசு அவர்களுக்கு பயப்படாது. நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவருக்கு சொல்லுங்கள். அவரும் அதே சொல்கிறாரு. சீசர் ஒரு ட்ரிப் சொல்லிட்டாங்க, தூதன் ஒரு ட்ரிப் சொல்லிட்டாங்க, நீங்கள் போய் சீசர்கிட்ட சொல்லுங்க சொல்லிட்டு கலிலேயாவுக்கு போய் சொல்லிட்டாரு. இயேசுவானவர் சொல்கிறாருன்னா இயேசு நோக்கி பயப்படாதீங்கள். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவருக்கு சொல்லுங்கள். அவர் சொல்கிறார் வாழ்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் என் சகோதரங்கிறார். சீசர்களை பார்த்து என் சகோதரன் பார்த்தீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு அவரோடு இருக்கிறதுனால அவர் என்ன செய்தார்னா திருப்பி தாழ்மையில் தான் இருக்கிறார். நான் தேவன் என்பதை அவர்களுக்கு சொல்லாமல் சகோதரன் சொல்கிறார். நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவருக்கு சொல்லுங்கள். என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அங்கே அவர்கள் என்னை காண்பார். இப்போ பார்க்க முடியாது. உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். தேவனுக்கு ஸ்பீடெல்லாம் ஒரு நிமிஷத்தில் எங்கே இருப்பார். அங்கே தூர இடத்துக்கும் சமீப இடத்துக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் எப்படியும் போகாத ஒரு இங்கே இருந்த மாதிரி இருக்கு, அங்கே இருப்பார். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் வாசம் பண்ணிடுவார். அதான் நம்ம அறியணும். நான் கலிலேயாவுக்கு போகிறேன். உங்கள் சீசர்கள் வந்து மனுஷத்துலாம் இருக்காங்க. அவங்க வந்து பிரயாணப்பட்டு போகணும். அவங்களுக்கு அந்த இன்னும் கொடுக்கல, அந்த பாடி கொடுக்கறதுனால அவங்க வந்து என்ன மனுஷனாக இருக்கிறதுனால தான் நடந்து தான் அவங்க போகணும். ஆனால் ஜீசஸ் அப்படி இல்லை. இங்கே இருப்பார், தேவனோடு இருப்பார், நம்மோடு இருப்பார். எல்லா இடத்துலையும் இருக்கிறார். வானத்துக்கு இருந்தாலும் அங்கே இருப்பார், பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கே இருப்பார். அதே தேவன் தான் இவங்க மாமிசத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கலிலேயாவுக்கு போக சொல்லுங்கன்னு சொல்கிறார். அவங்க பறந்து போக முடியுமா? அவங்க மனுஷர்கள், அவங்க தான் அந்த பிரசங்கிக்க வேண்டிய தன்னுடைய வசனங்களை. அதனால தான் அவர் என்ன போகையில் அதாவது கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார். கலிலேயாவுக்கு போகும்படி அவருக்கு சொல்லுங்கள் என்றார். அவர்கள் போகையில் அங்கே என்னை காண்பார்கள். அங்கே நீ கலிலேயாவுக்கு போக சொல்லு, அங்கே தான் நீ பார்க்க முடியும் அப்படின்னு அவங்களை துரிதப்படுத்துகிறார். அந்த
அந்த மரியாள்கிட்ட சொல்லி அவங்கள பாதங்களை பணிந்து கொள்ளாட்டா, நீங்கள் போய் என்ன சகோதரர் அவங்கள போக சொல்லுங்கள். சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவருக்கு சொல்லுங்கள், நீங்கள் வரணும் வேண்டிய இல்லை. சகோதரர் தான் வர சொல்லியிருக்கார். சகோதரர் அவருடைய சீசர்களை தான் சகோதரன் சொல்கிறார். அவர்கள் போகல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அது ஆக்கியம் நல்ல எப்படிறாருன்னா, கடைசியில் இது நம்ம தெரியணும். இது மற்றது இது தெரியாமல் அது தெரிய முடியாது. முதல்ல வேதத்தில் கர்த்தரை நம்ம என்ன செய்யணும்னா வசனங்களின் மூலமாக தான் பார்க்க முடியும். வசனங்களின் மூலமாக தான் தேவனை நம்ம தரிசிக்க முடியும். இந்த வசனங்களின் மூலமாக பார்த்தா தான் மகிமையின் தேவனை நம்ம அங்கே உண்மையான ஜீசஸை போய் பார்க்க முடியும். அதுக்கடையில் வசனத்தின் மூலமாக தான் சகலம் என் வசனத்தினாலே தாங்குறேன்னு சொல்கிறாரு. இந்த வசனத்தில் ஆண்டவரை நம்ம பார்த்துட்டோம், அங்கே நம்ம நிச்சயமாக நம்ம பரலோகத்துக்கு அவரை முகமுகமாய் பார்ப்போம். இந்த வசனத்தில் முதல்ல பார்க்கணும், அதுதான் மெயின். வசனத்தின் மூலமாக தான் நம்ம என்ன தேவனை அறிய முடியும். தேவன் வார்த்தையாக இருக்கிறார், அவர் அறிவிச்சிருக்கார். கிறிஸ்து வார்த்தையாய் உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். வார்த்தையாய் ஜீவனாய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவர்கள் போகையில் காவற் சேவர்களில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசிரியருக்கு அறிவித்தார்கள். பார்த்தீங்களா, இது எல்லாமே நடந்துட்டு யார் சாட்சியாக இருக்காங்க? சேவர்கள் சாட்சியாக இருக்கிறாங்க. தேவதூதன் வந்து கல்லை புரட்டி தள்ளும் போது அவருடைய சரீரங்கள் இல்லை, அவர் உயிர்த்தபடி சொன்னபடி உயிர்த்தெழுந்தாருங்கிறத நிரூபிக்கிறாங்க. அதான் எதிராளி மூலமாக தான் அது மகிமைப்படணும். எதிராளி இல்லாட்டா நம்ம காரியத்தை வளர முடியாது. சாசானவனு ஒரு சோதிச்சாதான் நம்ம மகிமையை விளங்க முடியும். அதனால் இவனு பிசாசாக இருக்கனால என்ன செய்யறான்னா அது காவலுக்கு சீல் போடுறான். அதனால உண்மையை கண்டுட்டான். திருப்பி அவனுடைய இதை பாருங்க. பிரதான ஆசிரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து அப்படியே அந்த சட்டத்தை அப்படியே மாற்றுறது. அவருடைய நேரில் உள்ள சாட்சியை சொன்னாலும் அப்படியே மாத்திரக்காண்டி என்ன செய்வாருன்னா இவங்களுடைய மனுஷனுடையது. இது என்னென்னா அவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி இப்படி ஆனால் அப்படி ஆகும், அப்படி ஆனால் அப்படின்னு சொல்லி இவங்களே என்ன செய்வாங்கன்னா ஒரு தந்திர கணக்கை போடுவாங்க. மனசுக்குள்ளே அவங்க அதை சோதிப்பாங்க. ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுதுவாருங்கிற நம்பிக்கை பரிசேயர் சதிசேயர் வேதபாரருக்கு தெரியும். அவர் எப்படி உயிர்த்தெழுந்துருவார், அதுதான் நம்ம காவல் பண்ண நிரூபிக்கணும். இவங்க வந்து அதை பூட்டு போட்டால் தான் அவர் உயிர்த்தெழுந்தது தெரியும். மற்றபடி ஏதாவது மாற்றி சொல்லிடுவாங்க. அது உண்மையை எதுவும் மாற்ற முடியுமா? உண்மையை ஒரு நாள் மாற்ற முடியாது. மனுஷன் மறைச்சிட்டு போகலாம், கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சி கொண்டு போவான், கடைசியில் வெளிப்படும். பிறகு தன்னால் அது உண்மையை விளங்கிக்கிடும். இந்த காலத்தில் எப்படி இருக்காது, மனுஷனுக்கு தெரியாது, மனுஷனுக்கு புலப்படாது, இவங்களுக்கு புலப்படாது. ஆனால் தேவன் உயிர்த்தெழுந்தாருங்கிறத நம்ம முழுவதும் விசுவாசிக்கணும். அவர்கள் போகையில் காவற்சேல் நகரத்துக்குள்ளே வந்து யாவற்றையும் பிரதான ஆசிரியருக்கு அறிவித்தார்கள். பிரதான ஆசிரியர் என்று சொல்லிட்டான். யார்? சேவர்கள் போகிறான். ஆண்டவர் உண்மையிலே உயிர்த்தெழுந்தார்னு சொல்லிட்டான். அப்போ அவன் வசனத்தின் படி அவர் சொன்னபடி அவர் தேவன் தான் உயிர்த்தெழுந்தாருங்கிறத அவனும் உள்ளுக்குள்ளே விசுவாசிப்பான். ஆனால் வெளியில் அதை மறைக்கிறதுக்காண்டி பல உபயோகங்களை பண்ணுவான். அவர்கள் மூப்பரோட கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, சேவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து அது சட்டத்தை மாற்றி சொல்லிருக்க. நாங்கள் பார்த்தபோது அதை மாற்றி சொல்லுக்காண்டி உண்மையை மாற்ற முடியாது. சேவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, கடைசியில் சேவக்குள்ளே இருப்பான், பணத்துக்குள்ளே தான் இருப்பான். அந்த பணம் வந்துச்சுன்னா என்ன சொன்ன எல்லாத்தையுமே மாற்றிடுவான். அதான் சேவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணியில் அவர் சீசல் ராத்திரியிலே வந்து அவனை பார்த்தீங்களா, இவனும் இயேசுவன் சொல்ல அவர் கனம் கொடுக்கவே மாட்டானோ. பிரதான ஆசிரியர் பரிசேயர் சைசர்லாம் இயேசுவனருக்கு கனத்தை அவங்க செலுத்தலை. அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் சொல்லுங்கள். அவனை களவாய் கொண்டு போயிட்டாருன்னு சொல்லுங்க. எவ்வளவு மேன்மையாக உட்காந்துக்கிட்டு ஒரு பவரில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாங்க. கொண்டு போயிட்டாருன்னு சொல்லுங்கள். இது சேதாத்மிக்கு கேள்விப்பட்டனால் நாங்கள் வந்து சமாதானப்படுத்தி உங்களை தவிப்போம். நீங்கள் இப்படி தப்பாக சொல்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது வரும்பொழுது நாங்கள் உங்களை தப்பி வைப்போம்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட சேர்ந்து சொல்கிற மாதிரியே அதை மாற்றிட்டாங்க. பிழையாமுடைய உபதேசம். பிழையாம் போகும்போது அவன் உண்மையதான் சொல்லுவான், கடைசியில் மாற்றி சொல்லிட்டு போயிடுவான். அதான் கூலிக்காக வேலை செய்வன், கூலிக்காக வேலை செய்கிறவன் இப்படி போய் தான் சொல்லுவான். உங்களை தப்பி போயிட்டார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டது, இவங்க பிரதான ஆசிரியனால் போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதர்களே இந்நாள் வரைக்கும் பிரசுத்தமாக இருக்கிறது. இந்த பேச்சு இந்நாள் வரைக்கும் நடந்துட்டு இருக்கான். அவங்க சீசர்கள் கொண்டு போயிட்டுருங்க பேச்சு இந்நாள் வரைக்கும் நடந்துன்னு சொல்லி அந்த ஆக்கியோன் எழுதினார். 12 சீசர்களும் கலிலேயாவிலிருந்து தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். 11 சீசர்களும் அந்த 11 சீசர்களும் குறித்த மலைக்கு ஆண்டவர் முன்னக்கூட்டியே சொன்னதால் அந்த மலைக்கு போனார். அங்கே அவர்களை கண்டு பணிந்து கொண்டார்கள். அங்கே போய் அவரை பணிந்து கொண்டார்கள். அவர் பாதங்களை தழுவின்னு போடலை, அவரை பணிந்து கொண்ட நமஸ்காரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் நேரில் பார்க்குறோம். உயிர்த்தெழுந்த இயேசு ரட்சகரை
அவர் மகிமையின் சரீரத்தில் இருக்கும்பொழுது நேரில் பார்க்குறாங்க. சிலரோ சந்தேகப்பட்டாங்க, அங்கே அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். சிலர் சந்தேகப்பட்டாங்க. சந்தேகத்தை நிறுத்தியாக்கணும். சந்தேகம் வந்து பிசாசு. அவன் சந்தேகம் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். ஒரு சின்ன புள்ளியில் கூட நம்மளுக்கு சில இதை கொண்டு வரும், வசனத்தின் மூலமாக கூட சில காரியங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பான். அதனால் அவங்க ஆண்டவர் எப்படி எழுதுறாருன்னா, சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. வானத்திலும் பூமியிலும் சகல சாஸ்திட்ட அதிகாரங்கள் அனைத்தையுமே ஆண்டவர் சிலுவையில் ஆணி எடுத்து வெட்டி சேர்ந்தனால சகல அதிகாரமும் யார்கிட்ட இருக்குது? தேவன்கிட்ட தான் இருக்குது. இவர்கிட்ட வந்துட்டு அதிகாரங்கள் பிலாத்துக்கிட்டையோ அந்த பிரதான ஆசாரியர்கிட்ட இல்லை, எல்லாமே தேவனுக்குள் வந்துவிட்டது, இவருக்குள் வந்துட்டு. அதான் என்ன சொல்கிறாருன்னா, அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, எனக்கு ரைட்ஸ் பூரா வந்தாச்சு. ஏன்னா அவர் மீட்டு கொண்டார், மீட்பர், அவர் தான் சகலத்தையும் ஆளுகிறவர். ஆகையால் அதெல்லாம் எனக்கு ரைட் வந்ததுனால, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியின் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நீங்கள் புறப்பட்டு போங்க, ஊழியத்தை செய்யுங்க. நான் அவ்வளோ காலம் 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சு நான் உபதேசங்களை எல்லாம் நீங்கள் உபதேசம் பண்ணுங்க. சுவிசேஷத்தை பிரசங்கள். கிறிஸ்து அவர் என்ன செய்ய பாடுபட வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும், நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய மீட்பை உண்டு பண்ணாருங்கிறத சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே, பிதா குமாரன், அவர் பிதாவும் அவர் தான், குமாரனும் அவர் தான், பரிசுத்தாவின் நாமம். எந்த 3 சேர்ந்த இயேசு என்ற நாமம், அந்த நாமத்துக்குள்ளே தான் எல்லாருமே வாசம் பண்ணுறாங்க. பிதாவானவர் அதில் தான் இருந்தார். கிறிஸ்துவின் நாமம், அந்த கிறிஸ்துவாகிய தேவன், அவர் காணக்கூடாத தேவன் பிதா. குமாரன் ஒர்க்கர், அவருடைய பணி உலகத்தில் குமாரனாய் வந்து தேவாட்டுக்குட்டியாய் வந்து, பிதாவானவர் தேவாட்டுக்குட்டியாய் வந்து தம்முடைய சித்தத்தினாலே சாசைகளை ஜெயித்து சிலுவையிலே ஆணி அடித்து கொண்டு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்பு, நமக்கு சதாகால மீட்பு பிதாவானவர் அதை செய்து முடிக்கிறார். குமாரனை அனுப்பி அவருடைய வேலை ஒர்க். பரிசுத்தாவியானால் இப்பொழுது நம்ம எங்கும் எல்லாருக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்தாவி, அந்த பேரில் தான் நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்கணும். அதான் பிதா குமாரன் பிதா அப்படின்னு ஒரு கமா போடலை. பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒரே தேவன். பிதான கமா போடணும், குமா கமா அப்படி போடலை, ஆக்கியோன். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நீங்கள் உபதேசம் பண்ணுற அனைத்தும், நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க அனைத்து பேருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பாவத்துக்காண்டி செத்து நீதிக்கு பிழைத்திருப்பு அவர் நம்மளோடு இருக்காருங்கிற ஐக்கியத்தில் அந்த ஜெயித்தோழரை காண்டி அந்த இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறார், கட்டளையாக சொல்கிறார். ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொன்ன யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்கிறார். இதோ உடனே இங்கேயும் இதோன்னு வருது. இதோன்னா நான் திருப்பி உங்களோட இருக்கிறேன், நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி தான். இதோ உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்களும் உங்களோடு கூட இருக்கணும். அப்படி சொன்னால் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரா? சதா காலம் நம்மளோட இருக்கிறார். நம்முடைய ஜீவன் மறந்து போகலாம், கொஞ்ச காலத்தில் நம்ம இருப்போம், தோன்றாமல் போயிடும். ஆனால் ஜீவன் கிறிஸ்துக்குள்ளே தான் வந்துச்சு, திருப்பி நம்ம அவருக்குள்ளே போயிடும். நான் உங்களோட உலகத்தின் முடிவு பெறணும். உலகத்தின் முடிவு சீக்கிரம் வந்துடும். நம்ம விளிம்பில் இருக்கிறோம், சீக்கிரத்தில் உலகத்தின் முடிவு வரும்போது அவர் நமக்கு எல்லாமே நமக்கு இருப்பார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இதோ உலகத்தின் முடிவு பெற்ற சகல நாட்களும் நான் உங்களோடனே கூட இருக்கிறேன் என்றார். இருக்கிறேன் பர்சன்டென்ஸ், இருப்பேன்கிற இருக்கிறேன் பர்சன்டென்ஸ். அப்போ நம்ம சதாகாலம் தேவன் நம்மளோடு இருக்கிறார். இருக்கிறேன் என்றார். ஆமேன். இதோட அந்த ஐக்கியம் அந்த வசனங்களை முடிக்கிறார். இது மத்தேயு சுவிசேஷம் 4 ஜீவனில் சிங்கத்துக்கு ஒப்பான, சிங்க முகத்துக்கு ஒப்பான சுவிசேஷம் அந்த மத்தேயு சுவிசேஷம். இதை நம்ம என்ன சொன்னால், வசனத்தின் மூலமாய் தேவனை கண்டுகொள்ள வேண்டும், அவரை தடவியாயிலும் கண்டுகொள்ள வேண்டும். அந்த இது எல்லாருக்கும் ஆண்டவர் வச்சுக்கிறது. கடைசி காலங்களில் ஒரு சகோதரனு கூட போதிக்க வேண்டியது இல்லைங்க, எல்லாருமே கர்த்தரை அறிகிற அறிவு அவங்களுக்குள்ள வளரும். அது ஜீவன், அந்த ஜீவன் வளர்ந்து கொண்டே போகும். அந்த அப்பேற்பட்ட கிருபையை ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவாராக. ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக தந்தையே, பரிசுத்த பிதாவே, நீர் ஆண்டவரே உயிர்த்து என்றும் ஜீவித்து அரசாளுகிறவராக இருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவரே, எங்களோடு நீர் ஆண்டவரை இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நீர் ஜீவனுள்ள தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நீர் பரிசுத்தர் 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 அப்பா. உங்கள் துதிக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. குறைகள் குற்றங்களே மன்னிங்க. எல்லாருக்கும் நல்ல சுகத்தை பலத்தையும்
ஆரோக்கியத்தையும் கொடுங்கப்பா. கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் தேவ ஆவியானவர் அவருக்குள்ளே வாசம் பண்ணி ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ள இருதயத்திலே வாசம் பண்ணி அவங்களுடைய இருதயத்தின் நினைவுகளையும் சிந்தனைகளையும் பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேங்க தாவே. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்வை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.